மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆசிரியர்கள் கடந்த கால மாணவர்கள், மாணவர்கள் வருங்கால ஆசிரியர்கள். இந்த ஒரு இணைப்பு, இந்த ஒரு அத்வைத உறவு வேறு எந்த துறைக்குமே இல்லை. அதுவும் குறிப்பாக உங்களுடைய தமிழ்துறை ஆசிரியரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆசிரியரை பற்றி ஒரு பணியை சொல்கிறேன். மேற்கொள் படித்த ஆசிரியர்களை விட படித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் தான் கல்வி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நான் பார்த்த வரையில், இங்கே வந்த வரையிலே பாபுவை பற்றி நல்லாவே தெரியும். படிக்கிறார், படித்துக் கொண்டே இருக்கிறார். அதாவது சொல்கிறேன். மற்ற ஆசிரியர்களையும் அவர் அறிமுகம் செய்கிற பொழுது, ஒவ்வொருவருடைய ஆய்வு பட்டங்களை சொல்கிற பொழுது இன்னும் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஆசிரியர்களும் இதில் மாணவர்களாக இருப்பது உங்களுக்கு பெருமை, இந்த கல்லூரிக்கு பெருமை என்று சொல்லி நாங்கள் உழைத்து வருகிறோம். கண்ணதாசன் குறித்து வாழ்வர்கள் சொல்லும்போது, அங்கே நீங்கள் ஏதாச்சும் ஒரு தலைப்புரை எங்களுக்கு பேசணுங்கிறப்ப, நான் கண்ணதாசன் இலக்கிய உத்திகள் எழுதியிருக்கேன். வாழ்வு கொஞ்சம் அதிகமாக வாசிக்கிறதுனால இதை இந்த தலைப்போட சரியில்லை, கண்ணதாசனின் இன்றைய தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இலக்கிய உத்திகளும் உள்ள கொண்டு வந்துடலாம், மற்றதையும் பேசலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த தலைப்பை நான் வந்து தேர்ந்தெடுக்கேன். அதுக்காக நான் வாழ்வுக்கு சொல்லி சொல்கிறேன். கண்ணதாசன் இன்றைய தேவை என்று பேசுவதற்கு என்ன தேவை? இன்னைக்கு அது என்ன தேவை? அமுத பாரதி ஒரு அழகான குறிப்பு. இந்த காட்டில் எந்த மூங்கில் குழாங்குழல் இருக்கிறது. அவர் மூங்கில் காட்டுக்குள்ள போறாரு, எல்லா மூங்கிலுமே இருக்கு. அவருக்கு குழப்பம் வருது, இது எந்த மூங்கில் குழாங்குழலா வரும்? இந்த காட்டில் எந்த மூங்கில் குழாங்குழல் கேட்டார். கண்ணதாசனை நாம் எடுத்த காரணமே, கண்ணதாசனை போன்றவர்கள் வழிமுறையாக வைத்து நீங்கள் அனைவருமே புல்லாங்குழலாக வர வேண்டும் என்பதுதான் இந்த ஆசை. எல்லோரும் கண்ணதாசனை பொறுத்தவரை அழகாக சொல்வார். கண்ணதாசன் கேட்குறாங்க, கவிதைக்கும் உரைநடைக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறாங்க. கவிஞர் கல்லூரி விழாங்க. அப்போ கண்ணதாசன் சொன்னார், எழுத்துக்கள் நடந்தால் உரைநடை, நடனம் ஆடினால் கவிதை. உரைநடைக்கும் கவிதைக்கும் சொல்லக்கூடிய எந்த ஒரு படைப்புக்கும் இரண்டு வடிவங்கள் உண்டு. இங்கே ஆய்வு மாணவர்கள் இருக்கு. ஒன்று வடிவம், இன்னொன்று உள்ளடக்கம், ஸ்ட்ரக்சர், கண்டது. இந்த உள்ளடக்கமும் வடிவமும் சிறப்பாக இயங்குகிற பொழுதுதான் ஒரு படைப்பு மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியும், நல்ல வாசகத்தன்மை வர முடியும். அதெல்லாம் உள்ளடக்கம், வடிவம், கண்டன், ஸ்ட்ரக்சர். என்னன்னா, அப்போ தண்ணீர் திருப்பத்தூர் பகுதிக்கு, இந்த நகராட்சி பகுதிக்கு தண்ணீர் இருந்தால் எங்கேயோ டேங்க் ஏற்றி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீர் உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குழாய் மூலியமாக வரணும். ஆக தண்ணீர் என்பது கண்டன். உங்கள் வீட்டிற்கு அந்த வாட்டர் டேங்கருடைய தண்ணியை வீட்டுக்கு கொள்ளக்கூடிய பைப் என்பது வடிவம். ஆக கண்டனும் சரியாக இருக்கணும், ஸ்ட்ரக்சரும் சரியாக இருக்கணும். பைப்பு நல்லா இருக்கு, தண்ணீர் இல்லைனாலும் இங்கே வேஸ்ட். தண்ணி இருக்கு, வீட்டுக்கு வர பைப் இல்லைனாலும் இங்கே வேஸ்ட். எனவே வடிவமும் புரியுதா இல்லையா? அமைதியாக இருக்கு. வடிவமும் உள்ளடக்கமும் சரியாக இருக்கு. கண்ணதாசனை நாம் எடுத்துக்கொள்வது காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய கருத்துக்களோடு நிறைய முரண்பாடுகள் உண்டு. கண்ணதாசனே சொன்னார், முதல் தொகுதியில் சொல்றாரு, என் கவிதை உங்களை மயக்கும், என் கருத்து உங்களை குழப்பும். முதல் முன்னுரையை புரிஞ்சுங்க. என் கவிதை உங்களை மயக்கும், என் கருத்து உங்களை குழப்பும் சொல்றேன். இப்ப கவிதை உங்களை மயக்கும்ங்கிறதுக்கும் கருத்து உங்களை குழப்புங்கிறதுக்கு என்ன வேறுபாடுனா, அதான் வடிவத்திற்கும் உள்ளடத்திற்கும் வேறுபாடு. அவ்வளவு வடிவங்களை கையாண்டிருக்காரு. அது கவிதை தன்மை. அந்த கவிதை வந்து அந்த வடிவம் நம்ம மயக்கணும். அவர் கருத்துகளை குழப்பம். ஏன்னா அவர் திமுக இருந்திருக்காரு, திமுக இருந்திருக்காரு, காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்திருக்காரு, ஆன்மீகவாதியா இருந்திருக்காரு, நாத்திகவாதியா இருந்திருக்காரு. இப்படி எல்லாருமா இருந்த காரணத்தினால அந்தந்த கருத்துக்கள் வந்து சேர்ந்ததால் அவருடைய கருத்துக்களில் முரண்பாடு இருக்கும். எனவே என் கருத்து உங்களை குழப்பும், ஆனால் கவிதை உங்களை மயக்கும் சொல்லும். சரி, கவிதைனா என்ன? ஒரு பொதுவான வரவேற்பு சொல்லுவோம். இந்த கேள்வியை நான் பொதுவெளியில் பேசும்போது சொல்ல முடியாது. ஒரு இலக்கிய விழாத போய் மற்ற பேச முடியாது. இங்கே கவிதைனா என்னன்னு கேட்கணும். எனக்கு தெரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திலேயே ஒரு கேள்விக்கு இடையில்லாத கேள்வினா அந்த கவிதைனா என்னன்னா, கவிதை என்றால் என்பதற்கு எவ்வளவோ விளக்கங்கள் வந்துருச்சு.
ஆனால் அது முழுமையான விளக்கமா இல்லை. மேலும் மேலும் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் கம்பனில் வந்து சரியான உதாரணம். ராமனும் லக்குவனும் சென்று கொண்டிருக்கிற பொழுது சீதையோடு போகிற பொழுது கோதாவரி ஆற்றை பார்க்கிறார்கள். அப்போது கம்பன் சொல்கிறான், சான்றோர் கவியென கிடந்த கோதாவரிங்கிறான். இப்படி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரிங்கிறான். அதில் கோதாவரி வந்து எப்படி இருக்கான், சான்றோர் கவியை மாதிரி இருக்குங்கிறான். இது ஒன்றும் புரியல. அதெல்லாம் அப்புறம் சான்றோர் கவியை என்னன்னு தெரியாதால உங்கள் கோதாவரிக்கு வர முடியும். குழப்பறான் கம்பேன். சான்றோர் கவியில் இருக்கிற கோதாவரினா எனக்கு இந்த உண்மையிலேயே இந்த ஓமை மிக குழப்பமாக இருந்தது. பல உரையாசிரியர்களை பார்க்கும்போதும் சரியான உரை இதுக்கு எழுதுனேன். அது சான்றோர் கவி இது கோதாவரி. இப்போ என்ன ஆச்சுன்னா மாற்றி போய் பார்க்கணும். இப்போ கோதாவரி ஆறு என்ன அப்படின்னு பார்க்கணும். கோதாவரி ஆறு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் சான்றோர் கவிதை இருக்கும். சான்றோர் கவிதை எப்படி இருக்கோ அது மாதிரி தான் கோதாவரி ஆறு இருக்கும். அதான் அர்த்தம். சான்றோர் கவியை கிடந்த கோதாவரினா சான்றோர் கவி எப்படி இருக்கோ அதே மாதிரி கோதாவரி ஆறு. கோதாவரி ஆறு எப்படி இருக்கோ அதே மாதிரி சான்றோர் கவி. இப்போ கோதாவரி ஆற்றை பார்த்தீங்கன்னா இருந்த அழகான ஒழுங்கான கரை கோதாவரி ஆற்று. அழகான ஒழுங்கான கரை இருக்கும். தெளிவான நீர் கோதாவரி இருக்கும். இப்போ போய் பார்க்கலாம். மேலே வந்து கீழே பார்த்தா அந்த கூழாங்கல் முதல் தெரியும். அவ்வளவு தெளிவான நீர் இருக்கும். ஆழம் இருக்கும். கோதாவரி ஆற்றில் ஆழம் இருக்கும். 2, 3, 4 வற்றாத ஜீவனா ஓடிக்கிட்டே இருக்கும். 5 அது தோன்றிய இடத்திலிருந்து கடைசி வரையிலும் மிக பயன்பாடுடையதாக இருக்கும். ஆக ஒழுங்கு இருக்கணும், தெளிவு இருக்கணும், ஆழம் இருக்கணும், ஜீவன் இருக்கணும், பயன்பாடு இருக்கணும். இந்த 5 கோதாவரி, இந்த 5மே கவிதையில் இருக்கணும். அதான் அழகாக சொல்றான், சான்றோர் கவியென கிடந்த கோதாவரி. இந்த கவிதை நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா வடிவங்கள், நான் பேசக்கூடிய வடிவங்களை பற்றி தான் பேசுகிறேன். எந்த கருத்துக்களை பற்றி நான் பேசுகிறேன். உலக வரலாற்றிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களைப் போல தமிழ் இலக்கியவாதிகளைப் போல படைப்புகள் வடிவத்தை பரிசோதனை பண்ணவே எந்த இலக்கியவாதியும் உலகத்திலேயே இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, சங்க இலக்கியங்கள் எந்த பாவை எழுதப்பட்டிருக்கு? சங்க இலக்கியங்கள் முழுவதுமே ஆசிரியர் பாவை எழுதப்பட்டிருக்கு. 2 நூல்கள் மட்டும் வித்தியாசமா இருக்கும். எது? கலிப்பாவும் கலிமாவும். அது கலித்தொகை. கலிப்பாதை கலித்தொகை. கலிமாறு கலிப்பாதை கலித்தொகை. நாங்கள் கலிமாறு நாங்கள் மற்ற எல்லாமே ஆசிரியர் பாடம். சங்க இலக்கியம் 11 மேற்கிழக்கு நூல், 11 கீழ்கிழக்கு நூலுக்கு வந்தீங்கன்னா இந்த வகுப்பெடுக்கிற மாதிரி இருக்கா? அப்போ 11 மேற்கிழக்கு நூல்கள் முழுக்க ஆசிரியர் இருக்கு. கீழ்கிழக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கு? வெண்பா. ஆனால் ஆசிரியர் பாடம் இருந்து பதக்கில் மாறினாங்க, வெண்பாக்கு வந்துடுறாங்க. அதுலேயே என்ன செய்யறாங்க? வடுவர் 4 வரி எனக்கு தேவையில்லை, வெண்பாக்கு எனக்கு குரல் வெண்பா போதும், 2 வரி போதும். எந்த வெண்பா எழுதுறாரு? குரல் வெண்பாக எழுதுறாரு. அதுலேயும் ஒரு சில கவிதை நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் குரல் வெண்பா எத்தனை சீர்? 7 சீர். வடுவர் சொல்றாரு, எனக்கு 7 சீர் தேவையில்லை, 3 சீர் போதுங்க. பெரிய ஆச்சரியம். எப்ப 3000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வழிவகை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. வாய்மையா இருந்தாலும் கேட்கிறோம் வடுவன்ட்ட சொல்லணும், 7 சீர் சொல்லணும்ல. திருப்பி நம்மளே சொல்றாரு, வாய்மை நடத்துறது யாரு? கோச்சி 4 சீர். வாய்மையா என்னன்னு கேட்கணும், வாய்மையா என்னன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து தீர்மை யாரும் சொல்லுங்க. அப்போ 3 சீர் அவருக்கு போதும். அதுக்கு பிறகு என் பாக்கி அப்பையார் வந்தா 4 சீரும் தேவையில்லை, 7 சீரும் தேவையில்லை, 4 வரியும் தேவையில்லை, நீளமான வரியும் தேவையில்லை, எனக்கு கவிதை இருந்த 1 வரி போதும். நம்ம கொட்ட வேண்டும். அந்த இஞ்சாவும் ஆலயம் தொழுவது ஒரே வரிதான். இந்த கவிதை இந்த வரைக்கும் பேசப்படுறதா? பேசப்படுறதா இல்லையா? ஒரே வரி எழுதுறாங்க. திருப்பி அந்த அம்மா என்ன செய்யறாங்க தெரியுமா? 1 வரிக்கு 4 சீர், அதுவும் தேவையில்லை, 2 சீர் போதுறாங்க. என்னது? ஆத்து சொல்லி 2 சீர் தான். அறம் செய்ய 60 சினம், 70 கரவேல், 20 விளக்கல். அந்த மாதிரி 1 வரி 1/2 வரி போதும், 1/2 வரிக்கு 2 சீர் போதுறாங்க. அப்படி எவ்வளவு வழி வந்து பரிசோதனை பண்ணிக்கே வராம பாருங்க. ஆசிரியர் பார்க்க வரேன், 2 வரேன், 1 வரி போதுங்கிறேன், 1/2 வரி போதுங்கிறேன், 7 சீர் வேணா, 2 சீர் வேணுங்களா. அதுக்கப்புறம் அந்த பாட்டு, சிந்து பாட்டு ரொம்ப வரலாறு சிந்து 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 ஏதாவது தெரியுமா பாடுறியா நீ? அவ்வளவு சிந்து பாடிருக்காங்க. உங்களுக்கு சிந்திலேயே மிக பிரபலமான சிந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாரதியாரிய செந்தமிழ்நாடு போது இருக்குல்ல, அது முடிச்சுங்கிற பாடுவது. செந்தமிழ்நாடு போதியிலே இந்த பேருந்து பாடி காலிலே ஒரு தந்தையெல்லாம் இருந்த போதியிலே ஒரு சக்தி இறக்கி
இதே சிந்தவே பாரதிதாசன் பாருங்க. 7 பேர் கதை ஒன்று வரை நில என்னை எடுத்து என்று சொன்னது வாரம் ஓரையும் தாமரை பூக்களும் தங்களில் ஓவியம் தீட்டுக என்று சிந்து சிந்து 1000 சிந்து இருக்குமா? சிந்து 1000 சிந்து இருக்கு. ஆக சிந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹைக்கு கவிதை வருது, புதுக்கவிதை வருது, ஹைக்கு கவிதை வருது. இன்னைக்கு இவ்வளவோ கவிதை வருது. ஆக வடிவங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தை போல பெருமையாக நம்ம சொல்லிக்கிறோம். அவ்வளவு வடிவங்களை பரிசோதனை 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 பண்ணி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதை கூட கண்ணாசன் சொல்லுவாங்க, ஊரகை அவங்க ஒப்பிடுவாங்க. ஊரகை குதிரை இது குதிரை பாவம் பேசுறவங்க தான் இருக்கும். இங்கே கவிஞராக வருவது ரொம்ப கஷ்டம். இதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். கண்ணதாசன் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இங்கே கவிஞராக வருவது கஷ்டம். ஏன்னா நமக்கு முன்னால எத்தனை பேர் லட்சக்கணக்கான படைப்பாளர்கள், லட்சக்கணக்கான படைப்பில் தமிழ் இருக்கா. அதையும் மீறி நீங்க படைப்பாளராக வரணும் என்பது சிக்கல். அதுக்கு வடிவங்களை யோசிக்க வேண்டும் தான் இந்த நாளைக்கு நான் சொல்லுவேன். கண்ணதாசன் அவ்வளவு வடிவங்களை செஞ்சாரு. அந்த அதிகம் ஒரு வடிவம் இருக்கு சரிங்களா? அந்த அதிகம் அந்தம் ஆதியாக கொண்டு ஒரு பாட்டுடைய கடைசி வழியோ அது கடைசி சொல்லோ அடுத்த வழிக்கு முதலாக வருவது அந்தாதி. அந்தம் ஆதியாக வருவது அந்தாதி. இது என்ன அந்தாதி ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னா, நீங்க நேரசரை எழுதினு வச்சுங்க. இப்போ பாலு அப்படின்னா பாலுக்கு நேரசை பாலு பா அப்படிங்கிற நேரசை இருக்கணும்னா அந்த வரி எத்தனை எழுத்துல இருக்கணும் தெரியுமா? 14 எழுத்துல தான் இருக்கணும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தாதி இலக்கணம் மிகவும் சிக்கலான இலக்கணம். பா அப்படி ஒரு நேரசை தொடங்குனீங்கன்னா அந்த வரி எத்தனை இருக்கணும்? 14 எழுத்து இருக்கணும். சரி, அருச்சுனன் அரு நிறைய சேர வருது. நிறைய சேர தொடங்குனா அந்த வரி எத்தனை சீட்டு இருக்கணும்? 17 சீட்டு இருக்கணும். கட்டளை கழித்துறையில் இருக்கணும். இவ்வளவு கஷ்டமான இலக்கியம் அபிராமி இருந்தாரு. அற்புதமா பாருங்க அபிராமி பண்ணு. கண்ணதாசன் என்ன செஞ்சிருக்காருன்னா இதை திரைப்பட பாட்டை கொண்டாந்து சேர்த்திருக்காரு. அதுக்காக தெரிந்தால் சொல்லுங்க. கண்ணதாசன் பாடிய திரைப்பட பாடலே அந்தாதி எது? ஒரு சிக்கலான வடிவத்தை திரைப்பட பாட்டை கொண்டாந்து சேர்க்கிறாரு. 3 முடிச்சு படம் வந்துச்சு சரிங்களா? யாராவது தானாங்க கமலஹாசன், நதிமியான், ஸ்ரீதேவி நடிச்சிருக்கு. 3 முடிச்சுன்னு பாலச்சந்தர் சொன்ன காரணத்திற்காகவே முடிச்சா போடக்கூடிய இலக்கணத்தை தேர்றாரு. எப்படி தான் பாருங்க. 3 முடிச்சுன்னு தேர்வு வச்ச காரணத்திற்காக முடிச்சா போடுறது பாரு. இப்ப என்ன பண்றீங்களா? வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரடைகள் ஒரு வரி முடிச்சு. வசந்த கால நதிகளிலே இந்த போட்டோ தள்ளிடுவா தமிழ்தான் தெரியும். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரடைகள், நீரடைகள் நீரிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலக்கலைகள், மலக்கலைகள் பாய்ந்துவிட்டால் மதியிலிருந்தும் பஞ்சலைகள். அது ஆக வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரடைகள், அடுத்து நீரடைகள் வரும். ஆக இந்த அந்தாதி இலக்கணத்தை திரைப்பட பாட்டில் கண்ணதாசன் சொல்ற அவசியம் இருக்கா? இல்லை. ஆனால் அவருக்கு அந்த சிந்தனை இருந்தது. ஆக ஒரு மிக கடினமான அந்தாதி வடிவத்தை கூட திரைப்பட பாட்டில் கொண்டு வரணுங்கிற ஆசை அவருக்கு இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்க, தான் எழுதுறாங்க இணைஞ்சோட. ஆனால் கண்ணதாசன் பாடு ஒரு மிகப்பெரிய எழுதுனா பழைய இலக்கியங்களை, பழைய இலக்கணங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஆற்றல் கண்ணதாசன் இருந்துச்சு. பழைய பேர் அவர் சொல்றாரு. இப்ப ஆலயமணியும் படம் வந்துச்சு. அதை கண்ணனா மாணிக்க கடாகமாக பாடுவோம் நினைக்கிறீங்களே. அது சொல்றாரு. அந்த பெண்ணை பார்த்து சொல்லும்போது கன்னித்தமிழ் கண்டதொரு திருவாசகம், கண்ணை கனி ஆக்கும் உந்தன் உருவாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணதவா வந்த கண்ணதவா, இல்லை என்று சொல்வதுந்த இளையதவா சொல்லும் போது திருவாசகத்தை ஒரு காதலியை வந்திக்கும் போது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்படி ஞாபகப்படுத்துறாங்க. அப்போ அந்த இலக்கிய தாகம், அந்த இலக்கிய சிந்தனை கண்ணதாசனுக்கு இருந்துச்சு. நல்லா பாருங்க. ஆடையவங்க அந்த படம் வீட்டை போய் பாட கேட்கலாம் சொல்லுறாரு. இன்னொரு பக்கம் சொல்றாரு, அது வீடு கொண்ட திருமுருகா. அடுத்தபடி என்ன என்ன சொல்றாரு பாருங்க. ஏங்க சாமி வந்திக்கும் போது வாங்க முருகா கந்தா கடந்தா காசு கொண்டு பணத்தை போய் சொன்னாங்க. எதுக்கு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாட்சி படைக்கிறீங்க வருமுருகா. அங்கே போல என்ன சொன்னாரு? அதுக்கு தேவாரத்தை சொன்னாரு. பார்ப்பேன். கட்டோடு குலதாரன் பாட்டு கேட்டுருந்தீங்களா? கட்டோடு குலதாரன் அது தேவாரத்தை சொல்றான். சரி,
தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக உன்னை மரம் பூச்சொரிய சின்னவனே நீயான் கண்டாகி கண்டிமரம் பின்னால கதிகத்தினால என்ன பண்ண சொல்றாரு? தேவாரத்தை சொல்றாரு. அதை திருவாசகத்தை சொல்றா, தேவாரத்தை சொல்றாரு. கலரா வாங்கிக்கிறார். இன்னொன்று திருவாய்மொழியில் ஒரு இலக்கியம் சொல்றது, அற்புதமான வைணவ இலக்கியம். அதை சொல்றாங்க. மயங்குகிறார் ஒரு மாதங்களை பார்த்த பாசனம் சொல்றாரு. அந்த பொண்ணை சொல்றாரு, அந்த அத்தாவை சொல்றாரு, திருவாய்மொழியாலே அப்பா அப்பா உள்ளம். அது ஒரு கவிஞருக்கு நம்ம மறந்து பாதையெல்லாம் மறக்காத, கடம்பு இந்த பாதையை மறக்காத. நம்ம இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கும்போது ஒரு திரைப்பட பாட்டு சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அதான் ஞாபகம் வச்சுங்க. கண்ணதாசன் என்ற ஒரு கவிஞர் மட்டும் இல்லைன்னா பல பாமர மக்களுக்கு நம்ம இலக்கிய தேர்வுகளை தெரிஞ்சிருக்காங்க, இலக்கிய வடிவங்களை தெரிஞ்சு அந்த சிந்தனை இருந்துச்சு. ஆனால் இழந்து போன வடிவத்தை சொல்றேன். ஒவ்வொரு காலகட்டத்தையும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பழைய இலக்கியங்களை பதிவு செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழைய தாலாட்டு வடிவம்னு ஒன்று இருக்கு. தாலாட்டு எங்கள் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் தாலாட்டுகள் அதிகமாக பாடுவோம். கண்ணதாசன் தாலாட்டுகள் அதிகமாக இருக்கிறத சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் ஆட்சின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த உள்ளூர் எழுதாரு, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சிகளும் இறந்து போகிற பொழுது நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஏன்? ஆட்சிகள் இறந்து போவதற்காகவா? இல்லை, அந்த ஆட்சிகளோடு ஒவ்வொரு தாலாட்டு வடிவமும் இறந்து போகுதே என்பதற்காக வருத்தப்படுகிறேன். எப்படி ஒரு கவிஞர் ஆட்சி ஒவ்வொருத்தரும் சாகும் போதும் தாலாட்டு வர சொல்ல. தாலாட்டு பெண்கள் நிறையா இருந்தீங்க, எத்தனை பேருக்கு தாலாட்டு தெரியும்? அவங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது. எத்தனை பேருக்கு தாலாட்டு மட்டும் தெரியும்? தாலாட்டுன்னு ஒரு அற்புதமான வடிவம் நம்மளுக்கு இல்லை தம்பி. தாலாட்டு ரெண்டு வடிவம் இருக்கு. ஒன்று வித்தாட்ட தாலாட்டு, இன்னொன்று பிடிச்சாட்ட தாலாட்டு. எத்தனை தாலாட்டு? ரெண்டு. ஒன்று வித்தாட்ட தாலாட்டு, இன்னொன்று பிடிச்சாட்ட தாலாட்டு. வித்தாட்ட தாலாட்டு எப்படி இருக்குன்னா, அப்ப வீடு அளவு நீளமா இருக்குன்னு அர்த்தம். இது பெரிய இந்த வீட்டை விட்டு ஆடலாம், இந்த ஹார்ட்டை விட்டு ஆடலாம். இவருக்காக பாட்டு இருக்க மாதிரி ரூம்ல போய் விட்டாட முடியுமா? அங்க என்ன செய்யணும்? பிடிச்சு ஆட்டணும். இப்போ பாலாட்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டணும். ஆறாயிரம் விட்டாட்டா இந்த மண்டை விட்டு தர விட்டோம். அதுக்காக அந்த ரூம்ல என்ன செய்யணும்? பிடிச்சு ஆட்டணும். இந்த தாலாட்டு வடிவங்களெல்லாம் கண்ணதாசன் அந்த மண்ணில் உருவாக்கிய காரணத்தினால் திரைப்படம் பார்த்து அப்படியே கொண்டு வரான். மகாதேவின்னு படம் வச்சு அது PS வீரப்பா, எம்ஜிஆர், எம்எல்ராஜம், சாவித்திரி நடிச்சிருப்பாங்க. அரண்மனை தாலாட்டு 7 சீல் போட்டிருப்பாங்க. சிங்கார புன்னகை கண்ணான கண்ணான சங்கீத வீணை ஏதுக்கம்மா. சிங்கார புன்னகை கண்ணார கண்ணாதே சங்கீத வீணை ஏதுக்கம்மா. 7 சீல் போட்டிருப்பாங்க. அது அரண்மனை தாலாட்டு. எத்தனை சீரு? 7 சீரு. இதே கண்ணதாசன் துராபரணம் படம் வச்சு ஏவி விராஜன் சரதாரம் நடிச்ச படம். அது மிக ஏழ்மையா இருப்பாங்க. ஒரு ஏழை தொழிலாளி, அவர் ஆலை தொழிலாளி, ஆலை ஸ்டைப்ல இருக்கும். அவங்க சிறிய வீட்டை குடியிருப்பாங்க, சின்ன வீட்டில் சிறிய வீட்டை குடியிருப்பாங்க. அப்போ அங்கே போயிட்டு ஆளாலும் ஆட முடியுமா? பசியில் இருக்கா, பட்டியில் இருக்கா, அங்கே ஸ்டைப்ல இருக்கு. அப்போ சாரதா என்ன செய்வாங்கன்னா பிடிச்சிருவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் யூடியூப்ல போட்டு இந்த பாடம் பாருங்க. 6,000 60,000 2 சீர் தான். அரண்மனை தாலாட்டுக்கு எத்தனை சீர் போட்டாரு? இப்ப ஏழை தாலாட்டுக்கு எத்தனை சீர் போட்டாரு? 2 சீர் தான். பூஞ்சித்து கண்ணங்கள் பொன்னணி தீபத்தி பார்க்குங்கள் பொங்கது கண்ணீரே. திங்கள் இருந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இங்கு ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. கண்ணுரங்கு கண்ணுரங்கு பொன்னுலகம் கல்வி காணும் வரை கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பார்க்கும்
ஆக அருமை தாளாற்றில் 7 சீர் போட்ட கண்ணதாசன் இது எத்தனை சீர் போடுறாரு? ஏன் 7 போயிடுவாரு? அந்த பாராட்டு வடிவம் அங்கே இருந்தது. ஆக மறந்து போன வடிவங்களை பாராட்டு. இன்னொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுறத கண்ணதாசன் இணை யாருமே கிடையாது. ஒரு சூழல் சொல்லப்பட்டதுன்னா அப்படியே இல்லை. இன்னைக்கு வர பாட்டு அப்படி கிடையாது. நீங்கள் கண்ணோட பாடுறதுக்கு நாவத்தில் போடலாம், நாவத்தோட பாடுறதுக்கு கண்ணில் போடலாம். இன்னைக்கு வரக்கூடிய பாடலாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் கண்ணதாசன் சூழலுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவார். பாசம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த படம் எம்ஜிஆர் வந்து ஒரு திருடன், கதாநாயகி வந்து சரோஜாதேவி, திருடனை காதலிக்கக்கூடிய ஒரு காதலி அந்த பொண்ணு. இப்போ அந்த பாடுற கதாநாயகி அந்த ஒரு பாட்டு போடுறாங்க. மாலை நேரம் சாயங்காலம் ஆயிடுச்சு, மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போகிறான். அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே போகிறான். பயந்துக்கிட்டே போகும்போது அந்த பொண்ணு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அந்த காளி மாடுகிட்ட சொல்கிற மாதிரி அந்த பாட்டு. திருடன் எம்ஜிஆர் அந்த திருடனை காதலிக்கக்கூடிய பெண் இந்த பொண்ணு. அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பாட போடுறாரு. அந்த பாட்டு கேட்டுப்பீங்க. ஜட்ஜு சரி சாமியாரிய பாட்டு கேட்பீங்களா? ஜானகி பாட பாட்டு. இந்த பாட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடல் அப்படின்னு சொல்றேன். இப்போ மாட்டை ஓட்டிக்கிட்டே அந்த பொண்ணு சொல்றா, ஜல்லு 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 ஏன் சடங்கை ஓடி சட 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 என் சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே செங்கிடவேதும் இரவுக்குமே. சீக்கிரம் சொல்றா மாட, சீக்கிரம் போ, சாயா ஆயிடுச்சு, பயமா இருக்கு, சீக்கிரம் போட்டு காலை சொல்றா. காட்டில் ஒருவன் என்னை கண்டான் சொல்றாங்க. சுச்சுவேஷன் எப்படி பாருங்க. திருடனை காதலிக்கக்கூடிய ஒரு காதலி எப்படி பாருங்க. காட்டில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான். என்ன கேட்பானே இது உண்மைதான் கேட்பான். அதெல்லாம் சொல்றா, கையில் எதுவும் இல்லை என்றே கண்ணில் உள்ளதை கொடுத்து காதலி அம்சம். காட்டில் ஒருவன் கண்டா கையில் உள்ளதை கொடு என்றான் கையில் எதுவும் இல்லை என்றே கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன். அடுத்த பாருங்க. அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நான் திருடிக் கொண்டேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிக் கொண்டேன். முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் மறந்துவிட்டேன். எப்படி பராமரி எவ்வளவு அழகா கவிதைக்குமா பாருங்க. கடைசி சேர்ந்தாரா, இன்றே அவனை கைது செய்தேன், நெஞ்ச சிறைக்குள் பூட்டி வைப்பேன், விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. இது என்ன ஏன் சிச்சுவேஷன் சொல்றேன்னா, இது பெரிய பாட்டு கிடையாது. திருடன் சொன்னா என்னென்ன வார்த்தை வரும்? திருடு, கைது, விளக்கம், ஜெயிலு, சிறை, ஜாமீன், இதான ஒரு திருடன் சொன்னா அந்த வார்த்தையை வச்சு இந்த பாட்டு எப்படி இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டே மிக அற்புதமான ஒரு பாட்டு. காட்டில் ஒருவன் நினைக்கின்றான், கையில் ஒருவரை கொள்கின்றான், கையில் கண்ணீர் கொண்டிருந்தேன், அவன் நான் பிள்ளை இருக்கின்றேன், அவனை நான் சொல்லிக் கொண்டேன், பெரிய காரணத்தால் முழுசாய்க்குள்ள மறந்துவிட்டேன், இன்றே அவனை கைது செய்து நெஞ்ச சிறைக்குள் குத்தி வைத்தேன், விடுதலை என்பது கிடையாது, விளக்கம் சொல்ல முடியாது. யார் செய்ய அதை வேலை திருடன் சொல்லுவதே என்னன்னா வழி வருதோ அதை வச்சுக்கிட்டே ஒரு அற்புதமான காலகட்டம். இன்னொன்னுங்க, கணக்கு போடுவேன் கண்ணாசனுக்கு ஒரு எழுத்து போதும். நீங்கள் நல்லா சொல்லணும், வடிவங்களை பரிசோதித்து நீங்கள் கவிதை எழுதுங்கள். அதுக்கு தான் நீங்கள் சொல்ல முடியும். என்ன கண்ணதாசன் தான் நம்ம வாங்கணும். ஒரு எழுத்து போதும், ஒரே எழுத்து அந்த கதையையே அப்படியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் கண்ணதாசன் இருக்குது. காதலிக்க நேரங்களே ஒரு படம் ராஜஸ்ரீ ஒரு பொண்ணு பார்க்க வரலாம். என்ன பாதை அக்கா பாட்டு படிக்க அவங்க தான் ரசிக்கிறாங்க. இந்த பாதை உங்கள் பாதை இதை எழுந்தால் இந்த பாதை எப்பா என்னடா பாதை பார்த்துக்கோங்க. 2 நாள் இதே முடிஞ்சு வச்சு உடம்பு முடிஞ்சு வச்சு எங்கடா இந்த சாட்சி வந்து அந்த சொல்லி காதல் விலகதாரத்தில் பாடலாம். இந்த பார்வை உங்கள் பார்வை இதை மெரிந்தால் இந்த பார்வை. இது பெரிய விஷயம் கிடையாது. என்ன பேர் சொல்றதுதான். இது என்ன வீட்டு அப்படின்னா, பார்வை எத்தனை எழுத்து? 3 எழுத்து. பா இர் ரை 3 எழுத்து. முதல் எழுத்து என்னது? 2வது எழுத்து
மூன்றாவது எழுத்து வை. ஆக பா என்ற முதல் எழுத்து, இலை என்பது இரண்டாவது எழுத்து, வை என்பது மூன்றாவது எழுத்து. இந்த பார்வை பார்க்கக்கூடிய காரணத்தினால் அந்த பார்வைக்கு இடைவெளியுது. அந்த பார்வை என்று சொல்லுக்கு இடைவெளியுது. பா இவை இதுல இருக்குங்க பாவை. ஆக இந்த பாவைக்கும் இடைவெளியுது. அந்த பார்வைகள் சொல்லுக்கும் அவர் கண்ணதாசன் வந்து எவ்வளவு பரிசோதனைகளை எவ்வளவு வேலை செய்கிறான் பாருங்க. அதே மாதிரி ஒரு சொல்லுனா இந்த சொற்பொருள் பின்வருமே நீங்க சொல்லலாம். ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு பாடலை எழுதுவது, ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு கவிதை எழுதுவது கண்ணதாசனுக்கு மிகச்சிறந்த ஆற்றலாக இருந்துச்சு. இவ்வளவோ பாட்டு சொல்றான். ஒரு பெண்ணு முதலில் முடிஞ்சு வர்றான். அந்த தோழி கேட்குறா, என்னம்மா அனுபவம் எப்படி கேட்குறா. அதை சாதாரணமாக சொல்றாங்க. கேட்கறவங்க தோழி விஷயம் சொல்ல முடியாது. அதான் கேட்குறா, அத்தான் அத்தான் என்னத்தான், அத்தான் என்னத்தான், அவர் என்னைத்தான். எத்தனை அத்தான் பாருங்க. அத்தான் அவர் என்னத்தான், அவர் என்னைத்தான். அவன் கேட்குறா, திருப்பி கேட்குறா, உன்னைத்தான் என்ன எப்படி சொல்லேனடி. அவன் ஏமாந்துறாங்க. அவன் சொல்ல முடியா. அதுக்கு மேற்கிறாங்க, அவர் கையைத்தான் கொண்டு நின்னைத்தான் வந்து கண்ணைத்தான். அவன் ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு எவ்வளவு சொல்லுவாங்க, கேளத்தான் என்னை பாரத்தான், கேளத்தான் என்று சொல்லித்தான், சென்ற பெண்ணைத்தான் கண்டு துணித்தான், நடைத்தான், சிரித்தான், நடைத்தான். அப்புறம் எப்படி சொல்வேன். என்ன ஒரு இலக்கிய வடிவம் பாருங்க, என்ன ஒரு இலக்கிய சிந்தனை பாருங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சுருக்கா சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா அத்தான் அத்தான் அத்தான், தேன் தேன் தேன், வாட்டம் வாட்டம் வாட்டம், அத்திக்காய் காய் 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 இருக்கிற அத்திக்காய் பாருங்க இருக்கீங்கல்ல. அத்திக்காய் காய் காய் ஆடங்காய் வெங்கினவே இத்திக்காய் காயாதே என்னுகிறது நீங்களோ. என்ன அர்த்தம்? அத்திக்காய் காய் காய் ஆடங்காய் வெங்கினவே இத்திக்காய் காயாதே என்னுகிறது நீங்களோ. இந்த பாட்டு நிறைய கேட்டுருப்போம். ஆனால் பொருள் தெரியாம நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த பொண்ணு சொல்றா, நிலவை பார்த்து சொல்றா, ஏப்பா இந்த நிலவு நிலவடிச்சாலே நிலவாகவும் காவும் வருது என்பது நமக்கு ஒரு ஐடியா. அந்த நிலவை பார்த்து சொல்றா, ஏன் இந்த திசையிலே என்னை காய வைக்கிற? என் கணவன் என் தலைவன் எங்க இருக்கானோ அந்த திசைக்கு போய் காயுது. அத்திக்காய் காய் ஆலங்காய் இருக்கிறது, இத்திக்காய் காயாலே என்னையும் நீர் வந்தது. என் உயிரை நினைச்சிட்டு இங்கே வராதுன்னு சொல்லுவோம். ஒரு காய் தான், ஒரு காயை வைத்துக் கொண்டு இன்னொரு பாட்டு அற்புதமான பாட்டுவோம். பார்த்தேன் கவியுள்ள பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர அழைத்தேன் உரைத்தேன் என நான் நினைத்தேன். இதெல்லாம் சாதாரண வழி. பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர அழைத்தேன் உரைத்தேன் என நினைத்தேன் வழி. கடைசியா சொல்றாரு, அந்த மலைத்தேன் இவன் என மலைத்தேன். ரெண்டே வழிதான். அந்த மலைத்தேன் இவன் என மலைத்தேன். மலைத்தேன் மனசு போயிட்டான். மலைத்தேன் இவன் என்ன மலைத்தேன். ஆக இலக்கணங்களை ஞாபகப்படுத்தினார், இலக்கியங்களை ஞாபகப்படுத்தினாரு, சீர்களை 2 சீர்களையும் பார்த்துக்கிறாரு, 7 சீர்களையும் பார்த்துக்கிறாரு. பழைய அந்தாதி இலக்கியங்களையும் நம்ம கொண்டு சேர்க்கிறாரு. இந்த மலர்ந்து மலராத பாட்டு 7 சீர்கள் இருந்த பாட்டு, 7 சீர்கள் இருந்த பாட்டு. மலர்ந்து மலராத ஆடி மலரூர மலரும் சரியா பாருங்க. மலரும் விதி வந்தவே இது விதித்து விதியாக காலை பொருளாக விளைந்த கலை என்ன. 7 சீர்கள், 2 சீர்கள் இருக்காரு. எவ்வளவு வடிவங்களை பாருங்க. 7 சீர்கள் இருந்தது. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, கடைசி வரை 2 சீர்கள். இந்த வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை துணை, கடைசி வரை யாரும். இந்த 2 சீரில் போட்டு நீங்க எழுதுங்க. என்னைக்குமே வந்து இதுக்கு வஞ்சி சீர்னு சொல்லுவோம். இந்த 2 சீரில் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கவிதை எளிமையாகும். இந்த 2 சீர் பாட்டை வச்சு எம்எஸ் சொன்னாங்க. இதே பாட்டை வச்சு 15 சீர் போட்டிருக்காரு. எத்தனை சீர்னு? 15 சீர். இப்ப வீடு வரை உறவு சோகமானது. இப்ப வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். இது சோகம். இதே 2 சீரே வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை,
கடைசி வரை யாரோ பேசுவது கிரியா எப்படி அந்த சோகப்பாட்டை 2 சீரா வந்ததுனால எப்படி போறாரு அதுவே சோகப்பாட்டவே இன்னொரு அது அப்புறம் எப்படி பேசுவது கிரியா கண்டசி முடியாது இதுவே சந்தோஷத்துல வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் என்ன பண்ணுங்க மாம்பழத்து வந்து வாசமழ சென்று யாவரவை கண்டு அந்த 2 சீரை வச்சுக்கிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கவிதை எளிமையா வரும் அதை பல வடிவத்தில் கொண்டு வரலாம் அந்த 2 சீரையும் எழுதியிருக்காரு 7 சீரையும் எழுதியிருக்காரு இன்னொன்று ஒரு கருத்து சொல்லப்படுச்சு சூழல் சொல்லப்படுச்சுன்னா அதை அப்படியே உள்வாங்கி எழுதுவார் திருவிளையாடல் ஒரு படம் வச்சு அதில் பாட்டியா வந்து ஹேமநாத பாவதான் வருவார் அவர் பாடத்துக்கு என்ன பாட்டு ஒரு பாட்டு சமையல் பாடல இன்று நாள் போதுமா கேட்டீங்க இல்லை பாடம் முடிச்சுலாமான பாட்டு இன்று நாள் போதுமா அதை வந்து ஆணவம் பிடிச்ச பாடகன் திருவிளையாடல் படத்தில் பாடையா வந்து ஒரு ஆணவம் பிடிச்ச பாடகன் ஆணவம் பிடித்த ஒரு கர்நாடக சங்கீத பாடகன் பாடுற மாதிரி பாடுறது ஏபி நாகராஜன் கண்ணதாசன் சொன்னப்ப கண்ணதாசன் எழுதுறாரு ஆணவம் பிடிச்ச பாடகன் கர்நாடகத்திலேயே மிகப்பெரிய கர்நாடக சங்கீத கெட்டிக்காரன் சொன்னோன்னே அந்த பாடலை கண்ணதாசன் என்ன செஞ்சார்னா ராகமாளிகை எழுதுவார் ராகமாளிகை தான் தெரியுமா உங்களுக்கு ஒரு ராகப்பயிர் இப்போ கல்யாண ராகத்தை எழுதுவோம் அதுக்கு வந்து செஞ்சுட்டு எழுதுவோம் அதுக்கு முகாரி எழுதுவோம் ஒரு 2 வரி மாறி மாறி ஒரே பாட்டுல பல ராகங்களை அடுக்கி வைத்து எழுதுவதுதான் ராக மாளிகை கண்ணதாசன் என்ன மனசுல நினைக்கிறாருன்னா ராக மாளிகை நம்ம எழுதி கொடுப்போம் கேள்வி மலாலுமே எப்படி கீழ் போடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு அவர் ராக மாளிகை அந்த பாடி எழுதுவார் குழல் என்றும் யார் என்றும் பிற கூறுவா தண்ணி குழல் என்றும் யார் என்றும் பிற கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே எழுந்தோடுவார் இசை கேட்க எழுந்தோடி வருவாருண்டோ எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ காணடா இசை தெய்வம் நானடா முடியும் இதை பார்த்தீங்கன்னா 3 ராகத்தை வருது இந்த 3 ராகமும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத காரணத்துக்காகவே அந்த லிரிக்கிலே கொண்டு வந்திருப்பாரு இசை கேட்க எழுந்தோடி வருவாருன்றோ தொழில போனவர் தொழில போனவர் இசை கேட்க எழுந்தோடி வருவாருன்றோ எனக்கு இணையாக தர்பார்கள் எவ்வளவு தர்பாரிக்கான போனதுனால அதை கேள்வி பண்ணாலே தர்பார் தான் போட்டிருப்பாரு காணடா அப்படிங்கிற காண்டாடம் பாட்டு போகணும் ஆக 4 வரியில 3 ராகம் வர்ற மாதிரி கண்ணதாசன் எழுதுறாரு அதை கண்டுபிடிச்சு கேள்வி பண்ணாதவனும் அதே ராகத்துக்கு போறாரு இப்போ இந்த மாதிரி எழுதுவீங்களா என்னை பார்க்காம போறீங்க இது நியாயமா எப்படி வேதமா எப்படி தத்துவத்தில் எழுதிருக்காங்க ஆக இந்த சிந்தனையை வைரமுத்து இளையராஜா பண்ணிருக்காரு ஒரு பாடலை சொன்னோம்னா அந்த பாடலுக்கு ஏற்ற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும் அக்கி நட்சத்திரம் படம் வந்துச்சு பிரமும் கார்த்திகை நட்சத்திரம் மனிதத்தில் எழுதணும் அது தூங்காத விழிகள் ஒன்று பெண் துறையேது மஞ்சம் ஒன்று பெண் பூ மஞ்சள் விரித்தாலும் தண்ணீரை திணித்தாலும் ஆனந்தம் நீயேது அன்பே நீ இல்லாமல் வரும் இல்லை மனிதத்தில் இளையராஜா சொன்னாரா காதல் மனித நனைந்த மாதிரி பாட்டுங்களா சொல்லிட்டு போயிட்டாரு இளையராஜா யோசிக்கிறாரு மனிதத்தோட காதல் மனிதர்கள் காதலர்கள் நினைக்கிறாங்க அப்படி பாட்டு கொண்டு சொல்றாங்க என்ன பாட்டு சொல்றாங்க அப்படின்னா இது மழையை வருவிக்கக்கூடிய ராகம் எது இளையராஜா சிந்திக்கிறார் அது எப்படி ஒரு ராகங்கள் இருந்து பாருங்க நம்ம மாவீட்டில் மழையை வருவிக்கக்கூடிய ராகம் எது அமிர்த வர்ஷினி அமிர்தம் என்றால் மழை வர்ஷினி என்று சொன்னால் வருவிக்கக்கூடிய என்று பொருள் அமிர்தமாகிய மழையை வருவிக்கக்கூடிய பாடல் ராகம் அமிர்த வர்ஷினி இங்கே அமிர்தவர்ஷினி ராகத்தை பாடுகிற விதமாக பாடினால் மழை பொழியும் மழை பெய்யும் என்பது நமது நம்பிக்கை மழை பெய்யுமா பெய்யாது அப்புறம் அந்த நம்பிக்கை நம்ம இருந்துச்சு இன்னொன்று இந்த அமிர்தவர்ஷினி ராகம் இரவிலே தான் பாடப்பட வேண்டும் பகல பாடப்படாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் முழுக்கவே அந்த பழமை எங்கே இருந்துச்சு ராஜா சொன்னாரா என்ன இந்த வந்து இருந்தது இது வந்து அமிர்தவர்ஷினி போட்டிருக்கேன் நீ நைட்டு தான் அந்த பாட்டு எடுத்துருந்தா இங்கே பிரபு அமனாவும் அந்த ஆர்டர் பார்த்து நைட்டு தான் பாடம் எடுத்திருப்பாங்க அந்த அமிர்தவர்ஷினி கேட்கறாங்க வாலியன் இரவு சம்பந்தப்பட்ட வார்த்தையை போட்டே எழுதியிருப்பார் தூங்காத விதிகள்
பெண் துணை தேரு மஞ்சம் ஒன்று பெண் பூ மஞ்சம் விரித்தாலும் தண்ணீரை பிரித்தால் ஆனந்தம் ஏறு அண்டே நீ இல்லாதது இரவுல வரக்கூடிய வார்த்தைகளை பற்றி வாழ இருப்பார். இது என்ன பிரிச்சுன்னா ஜானகியும் ஜெயசாஸ் பாடிப்பாங்க. நீங்க அந்த பாடல் முடிகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்ஞ்சு ஓய்கிற மாதிரியே இருக்கும். இந்த தாகம் இளையராஜாவுக்கு என்ன சொன்னாங்க, கண்ணதாசன் வந்துச்சுங்கிறார். ஆக படைப்புகளை எழுதுகிற நீங்கள், படைப்புகளை படிக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும், கண்ணதாசன் நீங்க வடிவங்களை கையாளும். ஒரு சீலை எழுதியிருக்கார், 2 சீலை எழுதியிருக்கார், 7 சீலை எழுதியிருக்கார், அந்தாஜில் எழுதியிருக்கார், விட்டு போன தாளாட்டு எழுதுகளை எழுதியிருக்கார், பழைய இலக்கண இலக்கியங்களை நம்ம கொண்டாந்து ஞாபகப்படுத்துறார். இவ்வளவு வயசு கண்ணதாசனுக்கு அவ்வளவு தாக்கம், அவ்வளவு தாக்கம் நெஞ்சிலே இருந்தது. அதனால அவரால் இன்றைக்கு வரைக்கும் கண்ணதாசன் நினைக்கப்படுகிறார். திரைப்படத்துறையிலே பாடல் எழுதக்கூடிய கடைசி கவிஞன் இருக்கிறவரையும் கண்ணதாசனுடைய பெயர் நினைக்கப்படும் இல்லையா? அவ்வளவு வேலை செஞ்சிருக்கார். சரி, உரைநடை ஏகப்பட்ட உரைநடை, வசன கவிதை, புதுக்கவிதை, மரபு கவிதை, திரைப்பட கவிதை என்று பல படைப்புகளை கண்ணதாசன் நம்மை விட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் அவருடைய கருத்துக்களிலே உணர்வலாம், அது உடம்புறலாம், அது வேற சமாச்சாரம். ஆனால் வடிவம் என்று சொல்லுகிற பொழுது கண்ணதாசன் அளவுக்கு வடிவங்களை பரிசோதனை செய்தவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு வடிவங்களை பரிசோதனை செய்திருக்கிறார். நீங்களும் புதுக்கவிதை மட்டும் இல்லாமல், ஐக்கு கவிதை மட்டும் இல்லாமல் அரசியல் நிறுத்தங்களை பயிற்சி செய்யுங்கள், காவடி சிந்துகளை பயிற்சி செய்யுங்கள், தாலாட்டு பாடல்களை எழுதி பாருங்கள், அந்தாதிகளை பயிற்சி செய்து பாருங்கள். கண்ணதாசனுடைய வலிமை என்று அந்த வடிவங்களை பரிசோதனை செய்து மிகச்சிறந்த கவிஞர்களாக, மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக, மிகச்சிறந்த படைப்பாளராக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு விரைவில் நன்றி.